வாழ்க வளமுடன். வெல்கம் டு மை டியர் பிரபஞ்சா. இன்னைக்கு வீட்டு தோட்டத்தில் இருக்க பூ எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக காலையிலே காலை வணக்கம் சொல்றதுக்கு ரெடியாக இருந்த மாதிரி அழகாக இருந்தது. அப்படியே வீட்டு தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு சமைக்கிறதுக்கு வந்தாச்சு. நேற்று ஆஃபீஸ்லேருந்து வர்றப்ப என்னோட ஹஸ்பண்ட் செவ்வாழைப்பழமும் நாவல் பழமும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. செவ்வாழைப்பழம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்புறம் இன்னைக்கு பஞ்சமி அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னாங்க. ஓகே, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு புதன்கிழமைக்கான இந்த பச்சை பயிர் ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சுட்டு இருக்கேன். எப்பவுமே இட்லி பாத்திரத்தில் பச்சை பயிரை போட்டு அவிச்சு எடுத்து அதுக்கப்புறம் தாளிச்சோம் அப்படின்னு சொன்னால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பயிரும் பார்த்தீங்கன்னா உதிரியா இருக்கும். பச்சை பயிரில் அப்படியே தேங்காய் பூ போட்டு எடுத்துட்டோம்னா சூப்பரா இருக்கும். இன்னைக்கு காலையில என்னென்ன சமைச்சிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். வெள்ளை சாதம், கத்திரிக்காய் சாம்பார், ரசம், பீக்கங்காய் பொரியல், பச்சை பயிர் தாளிச்சது, உப்பு பருப்பு, தயிர். டிஃபன் பாக்ஸில் என்னென்ன வைக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணி எடுத்து வச்சாச்சு. எல்லாருமே சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க வேலைக்கு கிளம்பிட்டாங்க. இனிமேல் தான் நமக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்கும். ஒரே வேலையை தொடர்ந்து திரும்ப செய்கிறப்ப நமக்கு அதில் சலுப்பு தட்டை தான் செய்யும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுகிட்டே சமைக்கலாம். நீங்கள் எப்படி அந்த மாதிரியான சூழ்நிலையை கையாளுவீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.